ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது 5 மினிட்ஸில் நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கை எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப முழுமையாக வேகக்கூடாது, பாதி அளவுக்கு வெந்துச்சுன்னா ஓகே. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அது உடனே குயிக்காக வெந்துடும். உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. இதை ஒரு நார்மல் வாட்டரில் சேர்த்துட்டு இதனோட தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே தோல் நீக்கின பிறகு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பீட்ரூட் சீவர கட்டை இருக்குது இல்லைங்களா, அதில் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. இதுக்காக தாங்க நான் பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். முழுமையாக வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வராது. அதனால் நீங்கள் பாதி அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை முழுமையாக உங்களுக்கு வெந்துருச்சுன்னா நீங்கள் நல்லா மசிச்சுட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 4 உருளைக்கிழங்கையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துடலாம். நான் எதுவும் வெங்காயம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க. வெறும் உருளைக்கிழங்கு, பெப்பர், சால்ட்டு இது 3 பயன்படுத்தி மட்டும் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது போல் பாருங்கள், உடச்சி பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக நூடுல்ஸ் மாதிரி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நீங்கள் மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பருக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பெப்பர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டாங்க. அப்படியே மேலாப்பில் லைட்டாக நீங்கள் அந்த பெப்பரும் சால்ட்டு மட்டும் உள்ளே இறங்குற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இது போல் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கைகளில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு இதை கொஞ்சமாக கைகளில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேஃபுக்கு வேணுமோ அந்த ஷேஃபுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் உருட்டி எடுத்தால் தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு போகாது. இதே போல் நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிக்கலாங்க. பாருங்கள், இதே போல் நீங்கள் எந்த ஷேஃபுக்கு வேணுமோ அந்த ஷேஃபுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே கூட ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக மைதா மாவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி நம்ம பொரிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக பாருங்கள், இது போல் மைதா மாவு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெட் க்ரம்ஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் டிப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆயிலில் போட்டு டக்கு டக்குன்னு பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்ச பிறகு ஒவ்வொன்றா நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. இது போல் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு சைடு வெந்த பிறகு அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு, அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்ததுனால இது லைட்டாக நம்மளுக்கு எண்ணெயில் பொரிஞ்சு வந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம துருவிட்டு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உருளைக்கிழங்க நீங்கள் மசிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா உள்ளே சாஃப்டாக இருக்குங்க, வெளியே தான் கிறிஸ்பியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால உள்ளேயும் கிறிஸ்பியாக இருக்கும், வெளியவும் கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டாக மேலே மட்டும்தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளேயும் நல்லா வெந்து வரணும் இல்லைங்களா, அதனால் இன்னொரு 2 மினிட்ஸுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
2 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்து செய்து கொடுக்கலாங்க. வெறும் உருளைக்கிழங்கு, சால்ட்டு, பெப்பர் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.